வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே ரொம்ப ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த சத்துணவு அங்கன்வாடி உதவியாளர், பொறுப்பாளர், சமையல் உதவியாளர், இது போன்ற 3 விதமான வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியான போஸ்டிங்கில் இறக்கியிருக்காங்க. இது எல்லாமே எந்தெந்த மாவட்டத்திற்கு எவ்வளோ வேக்கண்ட்டு நீங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதெல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எப்படி ஃபில் பண்ணணும், அது எந்தெந்த போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா போடணும், இல்லை ஸ்ட்ரெயிட்டாக கலெக்டர் ஆஃபீஸ்லேயே போடணுமா, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக யூனியன் ஆஃபீஸே கொண்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு உண்டான பதிலை இந்த வீடியோவில் மிக தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவலையுமே நாங்கள் உடனுக்குடனே அப்டேட் பண்ணுவோம். ஒரு சில தகவல்கள் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் லேட் ஆகும், அதாவது ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் உடனுக்குடனே ரிப்ளை பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்குறோம். யாரெல்லாம் தூரச் சான்றிதழ் வச்சுருக்கீங்களோ அவங்க கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் தூரச் சான்றிதழ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் இன்னும் தூரச் சான்றிதழ் வாங்கலை அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அது அப்படின்னு என்னான்னு தெரியாதீங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடியே நிறைய விதமான வீடியோவில் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இப்போ தமிழ்நாடு அரசு 2024 டு 2025 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, இதில் என்னென்ன சூழ்நிலைகள்லாம் இருக்குது, என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, பள்ளிகளின் எண்ணிக்கையை பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக 1 by 1 ஸ்கிப் பண்ணாமல் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இன்னும் எங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட யூனியன் ஆஃபீஸு, பஞ்சாயத்து ஆஃபீஸு, தாலுக்கா ஆஃபீஸு, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புற வளர்ச்சித்துறை, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. இதுமாரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன அரசு வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே தெரியணுமா? மாதம் ஒரு 20 to 25,000 ரூபாய் சம்பளத்தில் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ மட்டும்தான். நீங்கள் தாராளமாக இதுமாரி வேலை வாய்ப்புக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சத்துணவு உதவியாளர், அதாவது சமையல் உதவியாளருக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்மு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வாங்குறது, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எங்கே தாங்க நாங்கள் போய் வாங்கணும்? இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க, நீங்களும் டவுன்லோட் லிங்க்கும் தர மாட்டேங்கிறீங்க. எப்படிங்க நாங்கள் போய் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது அந்தந்த மாவட்டத்துடைய பெயர் போட்டு பிரிண்ட் ஆகி தான் வரும், ஓகேங்களா. எல்லா மாவட்டத்துக்கும் ஒரே ஃபார்ம் கிடையாது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு தனித்தனி ஃபார்ம், தனித்தனி வழிமுறைகள் இதுமாரி இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு ஃபார்ம், இதேமாரி மாடலில் தான் வரும். மேலே என்ன வேணும், மேலே எது வேணாலும் மாறலாம் மாவட்டங்கள், ஆனால் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேம் ப்ரொசீஜர் தான், சேம் இதே தான் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இருக்கும். நீங்கள் எப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் போதும். அடுத்தடுத்த இது நீங்கள் உடனுக்குடனே நீங்கள் இது பண்ணிடலாம். எங்கே வாங்கணும் அப்படின்னா அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும், யூனியன் ஆஃபீஸ். தாலுக்கா ஆஃபீஸ் போகக்கூடாது, யூனியன் ஆஃபீஸ். எல்லா பஞ்சாயத்துக்கும், கிராமத்துக்கு, ஒன்றியத்துக்கு எல்லாத்துக்குமே உட்பட்டது யூனியன் ஆஃபீஸ். இது யாருக்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னா, அரசியல் சம்மந்தப்பட்ட யாருக்கிட்ட வேணாலும் யூனியன் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கரெக்டான ப்ரொசீஜரை சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் இப்படி இந்த ஃபார்மை நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்குமே எல்லா டைமுமே கிடைக்குமான்னா கேள்விக்குறி தான். அவங்க அறிவிப்பாங்க, ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான அப்டேட் இருக்குல்ல. அவங்க இந்த யூனியன் ஆஃபீஸ்லேருந்து ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. நான் எத்தனை பேர் அந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். அதாவது இப்போ நான் இன்னும் இப்போ ஒரு தகவல் சொன்னேன்ல, அந்த தகவல் யூனியன் ஆஃபீஸ் பற்றி. யூனியன் ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அப்டேட் கொடுப்பாங்க. எப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் மாரி எழுதி ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் இதுமாரி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் ஃபார்ம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இன்னொருத்தர் இப்படி ஃபார்ம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் தான் நிறைய பேர்த்துக்கு தெரியும்.
இப்போலாம் வந்து இணையதளம் வந்துருச்சு, சும்மா தட்டினாவே போதும், எங்கே இருந்தாலும் சும்மா அப்படியே புகையாக பறந்து வந்துடும் நியூஸ் எல்லாம். அதனால் ஒன்றும் ஒபே பண்ணிக்க தேவையில்லை. ஒரு சில மாவட்டத்துக்கு அப்டேட் பண்ணுறாங்க, ஒரு சில மாவட்டத்துக்கு டிலே ஆகுது. போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே ஒரு கரெக்டான சூழ்நிலைக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. அப்டேட் பண்ணுவாங்க, நீங்கள் பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் வந்து எல்லா விதமான தகவலையுமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க, இனிமேலும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முக்கியமான கருத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் தான் என்னென்ன சான்றிதழ் வைக்கணும், என்ன ஃபோர்ஸ் கவர் யூஸ் பண்ணணும், என்ன ஸ்டாம்ப் யூஸ் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே A to Z நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னாலும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வரக்குள்ள வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அதனால் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ண சொல்லிட்டு ஒன்ஸ் பார்த்துடலாமா? வாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ வாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. A4 சீஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இது கொடுப்பாங்க. அதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ, பெரிய சைஸ் ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி தான் வந்து இந்த ஃபார்ம் வரும். அது வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். விண்ணப்பதாரரின் பெயர், உங்களுடைய பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து எழுதிக்கணும். விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், நீங்கள் என்ன பதவி விண்ணப்பிக்கிறீங்க? சமையலரா, சமையல் உதவியாளரா, சமையல் பொறுப்பாளரா அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான கேட்டகரி இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து சமையல் உதவியாளருக்கு உண்டான ஃபார்ம் அப்படின்னா சமையல் உதவியாளர் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது தகப்பனார் கணவர் பெயர், அதாவது உங்களுடைய அப்பா பெயர் போட்டுக்கலாம், இல்லை திருமணம் இருந்தது பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா கணவர் பெயர் வந்து போட்டுக்கலாம். பிறந்த தேதி மற்றும் வயது, பிறந்த தேதியும் வயதும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. அடுத்தது கல்வி தகுதி, என்ன 8th 10th 12th டிகிரியா, டிப்ளமோவா, BE, MCOM, BSc எதாக இருந்தாலும் சரி போட்டுக்கோங்க. விண்ணப்பதாரரின் நிரந்தர முகவரி, விண்ணப்பதாரர் என்ன முகவரியில் இருக்காங்களோ அந்த முகவரியை போட்டுக்கோங்க, நிரந்தர முகவரி. விண்ணப்பிக்கும் மையத்தின் பெயர், மண்டல, வார்டு எண்ணை குறிப்பிடவும். அதாவது நீங்கள் வந்து விண்ணப்பிக்கும் பதவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மையத்தின் பெயர், விண்ணப்பிக்கும் மையம் அப்படின்னா அந்த ஸ்கூல் என்ன, வார்டா, ஒன்றியமா, நகராட்சியா, ஊராட்சியான்னு கேட்டிருக்காங்க, அதை போட்டுக்கோங்க. விண்ணப்பிக்கும் மையத்திற்கும் இருப்பிடத்திற்கும் இடையே உள்ள தூரம் கிலோமீட்டரில், இதுதான் வந்து தூர சான்றிதழ். விஏஓக்கிட்ட நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும். விஏஓக்கிட்ட இப்படி எங்களுக்கு வந்து தூர சான்றிதழ் வேணுங்க, நாங்கள் வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்க போகிறோம், நீங்கள் வந்து சைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா என்ன வேலை என்ன இதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதுமாரி அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கு சத்துணவில் நான் வந்து சமையலரா, சமையல் உதவியாளரா, பொறுப்பாளரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வேலையோ சொல்லி விண்ணப்பிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா அவங்க ஓகே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு உடனே கொடுக்குறதும் இருக்குது, 1 நாள் 2 நாள் டிலே பண்ணி கொடுக்குறதும் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து 1 நாள் 2 நாள் முன்னாடியே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ண பார்த்துக்கோங்க. அவங்க 8ஆம் தேதி கொடுக்குறாங்களா, 12ஆம் தேதி போடணுமா, 8ஆம் தேதியே போய் எல்லா சேனலும் வாங்கி ரெடி பண்ணி போடுறதுக்குண்டான வழியத்தை ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா தூர சேனல் வாங்குறதுக்குண்டான வாய்ப்பில் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வகுப்பு, நீங்கள் SCயா STயா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். SCA, MBC, BC, BCM, OC அப்படின்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன கம்யூனிட்டி வரீங்களோ போட்டுக்கோங்க. அடுத்தது விண்ணப்பதாரர் திருமணம் ஆனவரா ஆகாதவரான்னு கேட்டிருக்காங்க, ஆம் இல்லை அப்படின்னு போட்டுக்கலாம். விண்ணப்பதாரர் விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், ஆம் எனில் அதற்குண்டான சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். இதில் ஏதாச்சும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சான்றிதழ் நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கைபேசி எண் போட்டுக்கோங்க, வாட்ஸ்அப் நம்பராக இருந்தால் கொஞ்சம் பெட்டர். விண்ணப்பதாரர் குடும்பத்தில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை, பெயர், வயது, உறவினர்கள், அரசு நிறுவனத்தில் பணிபுரியும் அதன் விவரங்கள், இல்லைன்னா இல்லை போட்டலாம். மாத வருமானம் வருஷம் 72,000 போடுங்க, 72,000 வர மாதிரி மந்த்லி கனெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்கள் கட்டாயிரும். இடம், தேதி, விண்ணப்பதாரரின் கையொப்பம் போட்டுக்கோங்க. இது எல்லாமே வந்து கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா A4 சைஸ் போஸ்ட் கவரில் ஃப்ரண்ட் டு அட்ரஸ் போட்டு நீங்கள் வந்து நேரில் கொண்டு போய் கொடுக்குறதா இருந்தாலும் இந்த போஸ்ட் கவரில் போட்டு தான் கொண்டு போய் கொடுக்கணும்.
நீங்கள் நேரில் தானே கொண்டு போய் கொடுக்குறோம், அதனால் போஸ்ட் கவர்னால் எதுவும் தேவையில்லை, அப்படியே கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்துடக்கூடாது. நீங்கள் நேரில் கொண்டு போனாலும் சரி, போஸ்ட் ஆஃபீஸில் போட்டாலும் சரி, A4 சைஸ் போஸ்ட் கவர் 1 ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டுக்கணும். உள்ளே என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய மார்க் ஷீட், 2வது டிசி, 3வது தூரச் சான்றிதழ், விஓ கிட்ட வாங்க சொன்னால அந்த தூரச் சான்றிதழ், 4வது உங்களுடைய ஆதார் கார்டு, 5வது உங்களுடைய பேன் கார்டு, 6வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட், 7வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 8வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா ஏதாவது சர்டிஃபிகேட் உங்களுடைய ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ படித்த மாரி ஒரு 1-2 சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாரி இருந்தால் உங்களை இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஒரு சில மாவட்டத்துக்கு அப்டேட் ஆக போகுது, நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். அந்த ஃபார்மோட பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறேன். அதாவது இப்போ 2024 to 25 வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த 25 வரக்கூடிய ஃபார்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நான் வந்து கம்யூனிட்டி டேபிள் ஒன்ஸ் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பல விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வணக்கம், நன்றி.